ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க சிம்பிளாக டேஸ்ட்டான ஒரு கார சட்னி செய்யலாங்க. அதுக்கு வந்து 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க. இது நைட்டு செஞ்சேன். இது காலையில் டிஃபனுக்கும் அந்த சட்னி ஆகிடும்ன்ட்டு 2 வேளைக்கு சேர்த்து செஞ்சுட்டேங்க. அதுதான் 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி. இது வந்து கொஞ்சமாக அது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதோட ஒரு சின்ன தேங்காய் உடச்சி நல்லா இந்த மாதிரி பத்தை போட்டு அந்த எண்ணெயோடு வதக்கிட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குண்டு மிளகாய் இருந்தாலும் சரி, நீட்டு மிளகாய் இருந்தாலும் சரி, எது வேணாலும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா அதுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வந்து அந்த ஒரு மாதிரி கண்ணாடி நிறத்துக்கு வரணும் வெங்காயம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா அது ஒரு மாதிரி கொலன்னு வரணுங்க. அது வரைக்கும் வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. இதை வந்து நல்லா வதக்கிட்டு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைக்கும் போது ரொம்பலாம் நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துட்டேங்க. இது வந்து இன்றைக்கி குழி பணியாரம் தாங்க இன்றைக்கி நைட்டு டின்னரு. அதுக்கு தொட்டுக்க சைடிஷாக இந்த கார சட்னி செஞ்சேங்க. இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி வெட்டுறது தாங்க கொஞ்சம் நேரம் ஆகும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சமாக இருந்தால் சீக்கிரமாக வெட்டி சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளின்றதுனால இது வெட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அவ்வளோதாங்க. அரைச்சிட்டு இது தாளித்து எடுத்துட்டேங்க. இது வந்து குழி பணியாரம் இனிப்பாகவும் செஞ்சேன், காரமாகவும் செஞ்சேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் கார சட்னியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழி பணியாரத்துக்கு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு இன்றைக்கி தேங்காய் சட்னி கொஞ்சமாக அரைச்சிட்டு கார சட்னியும் அரைச்சிருந்தேங்க. இந்த 2 சட்னிக்கும் இந்த கார பணியாரத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் இதான் டிஃபனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.